கன்னியாகுமரி மாவட்டம் சின்னமுட்டம் கிராம நாட்டுப்படகு மீனவர்கள் கடல்சார் திட்டங்களுக்கு எதிர்ப்பு தெரிவித்து வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டுள்ளனர். கடற்கரையில் போராட்டத்திலும் ஈடுபட்டு வருகின்றனர். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை தருகிறார் செய்தியாளர் வேலாயுத பெருமாள். வேலாயுத பெருமாள், தற்போது போராடுபவர்களின் கோரிக்கை என்னவாக இருக்கிறது? விவரங்கள் என்ன? கண்டிப்பாக. அதாவது தமிழ்நாட்டின் நிலப்பரப்பு வளங்களையும் கடல் வளங்களையும் தனியாருக்கு கொடுக்கும் திட்டத்தை அதன் மூலமாக அதன் வளங்களை அளிக்கும் முயற்சியிலும் ஒன்றிய அரசு தீவிரமாக ஈடுபட்டு வருகிறது. இதற்கு நிலம் சார்ந்த பகுதியில் வசித்து வரும் விவசாயிகளும் கடல் பகுதியை சார்ந்து வசித்து வரும் மீனவர்களும் கடும் எதிர்ப்பை தெரிவித்து வருகிறார்கள். அதோடு மக்களை பாதிக்கும் திட்டங்களை கடுமையாக தமிழ்நாடு அரசும் எதிர்த்து வருகிறது. இதனிடையே குமரி மாவட்டம் ஆழ்கடல் பகுதியில் இயற்கை எரிவாயு திட்டம் கொண்டு வருதல், கடலில் காற்றாலை திட்டம் அமல்படுத்தல் போன்ற ஆபத்தான அழிவை தரும் திட்டங்களை கொண்டு வரும் முயற்சியில் ஒன்றிய அரசு தீவிரமான நடவடிக்கை எடுத்து வருகிறது. அதே போல் கடல் விபத்தினால் கடல் நிலமும் அழிவுக்கு உள்ளாகும் சூழ்நிலையும் தற்பொழுது ஏற்பட்டு வருகிறது. அதே போல் கடலுக்குள் கனிம மணல் அகழ்வு போன்ற திட்டங்களையும் ஒன்றிய அரசு ஏற்படுத்த முயற்சிக்கிறது. இதனை கண்டித்து இன்று கன்னியாகுமரி மாவட்டம் சின்னமுட்டம் மீன்பிடி கிராம மக்கள் தங்கள் நாட்டுப்படகுகளில் மீன்பிடிக்க செல்லாமல் கரையில் நிறுத்தி படகுகளில் கருப்பு கொடி கட்டி போராட்டம் நடத்தி வருகிறார்கள். இவர்களுக்கு ஆதரவாக சின்னமுட்டம் மீனவ கிராமத்தை சேர்ந்த மக்களும் கடற்கரை பகுதியில் இறங்கி தங்கள் எதிர்ப்பை தெரிவித்து ஒன்றிய அரசுக்கு எதிராக கடுமையான கோஷங்களிட்டு போராட்டம் நடத்தி வருகிறார்கள். இந்த போராட்டத்தின் காரணமாக பொதுமக்கள் மீனவர்கள் கடலுக்குள் இறங்காமல் இருப்பதற்காக கடலோர பாதுகாப்பு குழும போலீசாரும் கன்னியாகுமரி போலீசாரும் ரோப் கயிறு கட்டி கடலுக்குள் செல்லாமல் பொதுமக்களை தடுத்து வருகிறார்கள். தற்பொழுது அப்பகுதியில் போராட்டம் நடைபெற்று வரும் நிலையில் அப்பகுதியில் பதற்றம் ஏற்பட்டுள்ளது. விவரங்களுக்கு நன்றி வேலாயுத பெருமாள். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.